வணக்கம். நீங்கெல்லாம் என்ன விஜய் டிவில பாத்திருப்பீங்க. நீங்க நானா நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ ஒரு சைக்கோவா, மனநலம் பாதிக்கப்பட்டவள், அப்புறம் மென்டலி ரிட்டார்டட், இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே. நீ பொம்பளையா, நீ ஒரு அம்மாவா, உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, எப்படி இருக்கு, இதெல்லாம் பண்றீங்க. யாருக்குமே அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆரம்பிச்சது எனக்கு அவரோட இது என்ன ஃபீலிங்கிறது புரியுறது. எனக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டி குறுக்க குழந்தை ஓடி வந்தது. ஒரு நாய் குறுக்க ஓடி வருதும் ஒரு குழந்தை குறுக்க ஓடி வருதும் ஒன்னா, 2 உயிரும் ஒன்னா அப்படின்னு அங்கேயே கத்திட்டு என்ன நிறுத்தியாச்சு. பட் அப்ப கூட நான் குழந்தை நாயின்னு சொல்ல வரலன்னு அப்ப கூட நான் அதுல இதுல பாத்தீங்கன்னா ஷோல பாத்தீங்கன்னா இருக்கும். என்ன பேசவே விடல, கத்தியாச்சு, ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனா என்ன நடந்தது, என்ன எனக்கு நான் சொல்ல வந்தேன்னு யாருமே கேட்கறதுக்கு இல்ல. என்ன அங்கேயே நிறுத்தியாச்சா. இந்த ப்ரோக்ராம் இந்த இதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் வந்தது. அந்த பிரேக்ல அவர் என்கிட்ட சொன்னது, நான் உங்களை அங்க நிறுத்தல அப்படின்னா இத கிளிப்பிங்கையும் நாங்க போட மாட்டோம், ஏன்னா போட்டோம்னா உங்க பேர் ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு. ஆனா ப்ரோமோலயே முதல்ல அதை தான் என்ன யூஸ் பண்ணிருந்தாங்க. என்ன நடந்தது சொல்லிட்டேன். ஆனா ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத இப்ப சொல்றேன். 2 வாட்டி ஆக்சிடென்ட் குழந்தையால, நிறைய வாட்டி எனக்கு 2 வீலர்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. 2 வாட்டி குழந்தை குறுக்க ஓடிந்து. அதுல ஒரு வாட்டி என் பொண்ணு, அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும்போது என் பின்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. குழந்தை குறுக்க ஓடி வந்து என் கையில இடிக்கவும், என் வண்டி இது நான் பிரேக் அடிக்கவும் வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து, அந்த குழந்தையும் கீழே விழுந்திருக்கு, நான் கீழே விழுந்து என் மேல வண்டி விழுந்திருக்கு, என் பொண்ணு விழுந்திருக்கா. அந்த கண் சிமிட்டும் நேரம் எல்லாமே நடந்தது. அதே கண் சிமிட்டும் நேரம் என் உயிர் என்னை விட்டு வெளில போய் வந்தது. கீழே விழுந்த குழந்தை அதுக்கு அடிபட்டு அதுக்கு ஒன்னும் ஆகலையே, அது நல்லா இருக்கான்னு நான் பாக்கணுமா, இல்ல ஏன் குழந்தை விழுந்திருக்கு அதை பாக்கணுமா? 2 குழந்தை என் முன்னாடி இருக்கு. சொல்லுங்க. அந்த நிமிஷம் நானும் ஒரு அம்மா தான், எங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்கு. சோ என் மனசு அந்த நிமிஷம் எப்படி பதபதச்சுதுன்னா, அவரோட ஃபீலிங் என்னங்கறது எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் கண் முன்னாடி குழந்தை போயிடுது. எனக்கு கண் முன்னாடி 2 குழந்தை இருக்கு. ஒன்னு என் குழந்தை, இன்னொருத்தரோட குழந்தை, யாருன்னு எனக்கு தெரியாது. என்னானா வந்தாங்க, கடகடன் ஓடி வந்தாங்க, குழந்தைய தூக்கி விட்டாங்க, என் குழந்தைய தூக்கி விட்டாங்க, வண்டி தூக்கி எல்லாம் ஆச்சு. ஆனா 2 குழந்தைக்கும் எந்த அடியும் இல்ல. இததான் நான் சொல்லறதுக்கு வந்தேன். என்ன சொல்ல விடாம நிறுத்தியாச்சு. கிளிப்பிங் போட மாட்டேன்னு சொல்லி ப்ரோமோலையும் போட்டுண்டாச்சு. இதுல எல்லாத்த விட என்ன இதுனா,